அசெட்ட உருவாக்கிட்டு, அதுல வர்ற காசுல ஆடம்பரமா தான் செலவு பண்ணணும். ஏன்னா இருக்கிற ஒரு லைஃப் இந்த கணத்துல இது வேற விதமா சொல்லலாம். 25-40 ஏஜ் உங்க தேவைக்கு மட்டும் நீங்க செலவு பண்ணிட்டு, கரெக்ட்டான மெத்தட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டீங்கன்னா, இவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்றதே அசெட் பில்ட் பண்றதுக்கு. அந்த அசெட் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுல வர ரிட்டர்ன்ஸ் மாசம் 1,00,000 1,50,000 ரிட்டர்ன்ஸ் வருது பார்த்தீங்களா? அதையும் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்க 42 லைஃப் லாங் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட எடுத்து செலவு பண்றதுக்கு தான். உங்க தேவையும் தாண்டி ஆசை இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் அச்சீவ் பண்றது ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆவறது. அதுதான் ஃபினான்ஷியலி ரிட்டயர்மென்ட் ஏர்லி அப்படின்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10, 15 இயர்ஸ் நீங்க அத தேவைக்கு போக ஆசை எல்லாத்தையும் நீங்க செலவு பண்ணி பழகிட்டீங்கன்னா, 45லேருந்து கடைசி லைஃப் லாங் வந்து கஷ்டப்படுற மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 25-40 ஏஜ் நீங்க உங்க தேவையை மட்டும் பூர்த்தி செஞ்சுட்டு கரெக்ட்டா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகலாம். லைஃப் லாங் நீங்க நெனைச்சத செலவு பண்ணலாம்.